எதிர்க்கட்சி தலைவரும் திருவாரூருக்குள்ள போவே முடியாது. ஏன்னா கலைஞருடைய மண் அது. 55% ஓட்டு போடுவாங்க. யார் எம்எல்ஏ நின்னாலும் கண்ணை மூடி போடுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த திருவாரூர், நான் பஸ்ஸுக்குள்ள இருக்கிறேன், நானே பயந்துட்டேன். ஒட்டுமொத்த திருவாரூர் மண்ணில் ஒரு 2 கிலோமீட்டர் போறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு அண்ணன் போறதுக்கு. இதுக்கு தான் பயம், இதுக்கு தான் கரூர். அப்ப கரூர்ல பிரச்சனை நடத்தி என்ன பண்ணாங்க, அவர் ஒரு கொலை குற்றவாளியில மாட்டவரத்துக்கு வேலையை பண்ணிட்டாங்க. அண்ணன் எமோஷனல் ஆள், ஆல்ரெடி மக்களுடைய இறப்பு. இந்த பிரச்சனைலாம் பண்ண அரசியல் விட்டு போயிடுவார், பிரஷர் கொடுத்தா அரசியல் விட்டு போயிடுவார். நாம் அதெல்லாம் கடந்து, அவர் வழியெல்லாம் கடந்து அழுது ஒரு 50 நாள் சட்ட போராட்டங்கள்லாம் முடிச்சு, ஒருவேளை திமுக போட்டாங்க ஹைகோர்ட்ல, எஸ்ஐடி போட்டாங்களே, உடனே ஒரு ஆபீசரை போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களே, ஒருவேளை தமிழக அரசு இந்த என்கொயரி பண்ணியிருந்தா நான் முதற்கொண்ட, அருண்ராஜ் முதற்கொண்டு, திரு அண்ணன் நம்ம ஆனந்தம் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஜெயில தான் இருந்திருப்போம். எல்லா கொலைப்பழியும் நம்ம மேல போட்டிருப்பாங்க. இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி.